ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ். இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடைக்கிற சீசனுங்க. அது இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்குது, சீப்பாக இருக்குது. நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த பச்சை பட்டாணி நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நம்ம அதிகமாக நம்ம சமையலில் பயன்படுத்திக்கிறது நல்லது. நிறைய விதமான சமையலில் பச்சை பட்டாணி பயன்படுத்தலாம். ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்து நல்ல கமன்னு அருமையான பட்டாணி சாதம் ஆல்வேஸ் ஸ்பெஷலுங்க. ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸு நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் வீக்கெண்ட்ஸ்லலாம் செய்கிறதுக்கும் கூட இது ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் ஸ்பெஷல் ரெசிபி. பட்டாணி சீசன் இருக்கும்போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி இந்த அருமையான பட்டாணி சாதம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க. இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்குறேங்க. நான் இங்கே பட்டாணி சாதத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் பட்டாணி சேர்க்கிறேன், ஏன்னா இது நல்ல பட்டாணி சீசன். அடுத்தது 250 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். பாசுமதி ரைஸு பர்ஃபெக்டாக இருக்கும் பட்டாணி சாதத்துக்கு, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக. பட் நம்ம நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம். தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும், அது தண்ணி சேர்க்கும் போது சொல்கிறேங்க. இப்போ அரிசி ஒரு நல்ல ஒரு அகலமான பவுலில் எடுத்து போட்டாச்சு. நல்ல ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கட்டுங்க. அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. மற்றதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம தாளிக்கிற வரைக்கும் இந்த அரிசி ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்தது இந்த பட்டாணி சாதம் செய்ய நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி மொதல் பால் 2வது பால் ரெண்டும் ஒன்றா கலந்து தான் வச்சுருக்கிறேன். நல்லா எந்த டம்ளரில் அரிசி அளந்தமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் தேங்காய் பால். இப்போ நம்ம குக்கரில் தாளிச்சிடலாம் பட்டாணி சாதம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சு குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருவோம். இந்த எண்ணெய் நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துடலாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை. நல்லா சூடான ஆயிலில் போட்ட இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. முந்திரி பருப்பு இந்த பீஸ் புலாவுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும், பார்க்கவும் ஸ்பெஷலாக இருக்கும். பட் இது ஆப்ஷனலுங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரும்போது இப்போ நம்ம நல்ல சன்னமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாங்க. 3 to 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. இந்த ரைஸுக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எந்த மசாலா பொடியும் சேர்க்க போகிறதில்ல. பீஸ் புலாவ் அளவான காரத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம மற்ற கிரேவியோட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் ஒரு 15 to 20 புதினா இலைகள் சேர்த்துருவோம். நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போகட்டும். இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துருவோம். இங்கே நல்ல ஃப்ரெஷ் பீஸ் ஒரு 250 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதே ரெசிப்பியை நம்ம காஞ்ச பட்டாணியில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யலாங்க. பட் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஒரு 7-8 மணி நேரம் நல்ல ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி நம்ம செய்யலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது அரிசி அளந்துக்கிட்ட அதே கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தாச்சு. நம்ம 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு குக்கரில் வேக வைக்கிறதுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணுங்க. பட்டாணியும் சேர்த்துருக்குறோம். நான் இங்கே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தேங்காய் பாலும் 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு. இது சரியாக இருக்கும் நம்மளுக்கு ரைஸ் வெந்து வரக்கு. பாசுமதி ரைஸுக்கு 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. இதே நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்தீங்கன்னா 2-2.25 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும், நீங்கள் எடுத்துக்கிட்ட ரைஸை பொறுத்து. கம்ப்ளீட்டாக கழுவுன ரைஸை போட்டாச்சுங்க. நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம்.
இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. ஃபைனலி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை மேலால் தூவி விட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட் வச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு ஒரே விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரே ஒரு விசில் அல்லது ஒரு 10 to 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக்காக விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையான பீஸ் புலாவ் பட்டாணி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. திறந்த உடனே நல்ல கொதிக்கிற சூடு இருக்கும்போது கிளறாதீங்க, சாதம் உடஞ்சி குழஞ்சிரும். ஒரு 4-5 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே கீழேருந்து எடுத்து விட்டா அவ்வளோதாங்க, நல்ல உதிரி உதிரியாக அருமையான பீஸ் புலாவ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கீழே அடி பிடிக்கல பாருங்கள், கரெக்டாக அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, பட் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி, அதுவும் இந்த அருமையான பட்டாணி சீசனில். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இது ஒரு அருமையான வெரைட்டி ரைஸுங்க. நல்ல டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியாக ஒரு வெஜ் கிரேவி அல்லது ஒரு நான்வெஜ் கிரேவியை இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிடும்போது சும்மா ஜம்முன்னு திருப்தியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாம் ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.